14 ஆகஸ்ட் வருஷம் 2026. இப்போ நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான இடம் வந்திருக்கு பாருங்கள். நல்ல செம்மண் பூமி தான், நல்ல தண்ணி வசதியும் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. அதனால் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்தெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி சரி பண்ணணும்னாக்கா ஒரு அழகான தோட்டமாக மாறிடும். இடம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சுனாக்க காண்டாக்ட் பண்ணுங்கள். பூரா செம்மண் பூமி தான். இப்போதைக்கு பூரா கம்ப்ளீட்டாக முள் முளைச்சி கிடக்கு. இடம் வந்து ஒரு சூப்பரான இடம் தான். செம்மண் பூமி, அழகான செம்மண் பூமி. ஆனால் பூரா முள், சீமக்கருவில் முள் முளைச்சிருக்கு. இந்த பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப அடர்த்தியாகலாம் இல்லை, ஓரளவுக்கு விட்டு விட்டு தான் இருக்குது. இந்த சீமக்கருவிலாம் நம்ம பிடுங்கி தீ வச்சிட்டோம்னாக்கா இடம் ஒரு சூப்பரான இடமா அமையும். பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஒரு முள்ளாத்த இருக்குது. அவங்க இந்த இதே அளவில் தான் அவங்க இதோட அளந்து மட்டும் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ரேட் பேசுங்க, ரேட் பேசி என்ன ரேட்டு கிடைக்குதோ நாங்கள் வந்து அளந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதுமாரி இந்த முள்ளெல்லாம் பிடுங்கிட்டோம்னாக்க இடமே சூப்பராக அமையும். பார்த்தாலே நல்லா தெரியும். நல்ல ஒரு செம்மண் பூமி தான். கீழே இருந்து நல்ல மண் வளம் மிக்க ஒரு இடம். பாருங்கள், பக்கத்தில் எல்லாம் மலைகள் இருக்குது, அதிகமாக மலைகள் இருக்குது. மலைக்கு அடிவாரத்தில் தான். நமக்கு மலைக்கு அடிவாரம்டாமே ஓரளவுக்கு தண்ணி வசதி இருக்கும். நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனே ரேட்டை பேசிக்கலாம். இடம் தான் உங்களுக்கு பிடிக்கும். நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா ஒரு 5 ஏக்கர் வந்திருக்கு. 5 ஏக்கர்னும்போது நமக்கு ஒரு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. மண் இடமும் நல்லா இருக்குது. நல்ல தார் ரோடு வசதியும் இருக்குது. தார் ரோடு இது வரைக்குமே இருக்குது. அதனால் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா தோணும். வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலியன் பட்டாக். இப்போ நம்மக்கிட்ட வந்து மொத்தம் வந்து ஒரு 5 ஏக்கர் தான் வந்திருக்கு. 5 ஏக்கர் தரிசு நிலம் தான். ஃபுல்லாக பூராவே முள் இதுக்கெல்லாம் முளைச்சி கிடக்கு. இந்த பாருங்கள், பாதை வந்து ஒரு மண் பாதை தான். ஒரு 200 மீட்ரு மண் பாதையில் தான் இருக்குது. அது வரைக்கும் தார் ரோடு இருக்குது. நல்லா ஒரு சூப்பரான இடம். நல்லா முள் இதுக்கெல்லாம் சுத்தப்படுத்திட்டோம்னாக்க ஒரு சூப்பரான இடமாயிரும். மொத்தம் 5 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து 7 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஃபைனலாக சொல்லியிருக்காங்க 7 லட்சம். அதனால் பாருங்கள், மொத்தம் வந்து 5 ஏக்கரு. ஒரு ஏக்கர் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்டா இடம் அப்படித்தான் இருக்குது. இந்த முள் இதுகள்லாம் க்ளீன் பண்ணோம்னாக்கா நமக்கு ஒரு சூப்பரான இடமா அமையிடும். தார் ரோடு பக்கத்தில் இருந்து ஒரு 100-150 மீட்டரில் இந்த இடத்துல வந்து நின்றுலாம். அழகாக நேர பாதை, மண் பாதை அது வரைக்கும் போகுது. மேலே வரைக்கும் இடம் ஒன்றும் நமக்கு பத்தலை, நிறைய இடம் வேணும்னு நினைக்கிறவங்க இதே ரேட்டில் பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் ரேட் கூட சொல்லுவாங்க. அதை அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு இடம் வந்து செம்மண் பூமி கேட்குறவங்களுக்கு இந்த இடம் சூப்பரான இடம். தண்ணி வசதியும் இருக்குது. மேலே பாருங்கள், சர்வீஸ் இருக்குது. இந்த இதில் வந்து கிணறோ போரோ எதுவுமே கிடையாது. பக்கத்தில் டவர் லைன் மட்டும் போகுது. அந்த நம்ம ஃப்ரீ சர்வீஸ் வேணும்டா தக்கலில் பதிஞ்சு உடனே எடுத்துக்கலாம். அதனால் இந்த மாதிரி போஸ்ட் மரம் இல்லைண்டா தான் நமக்கு சிரமம். போஸ்ட் மரம் இருக்குண்டா தக்கலில் கட்டினோம்னாக்கா 1 மாதம் 2 மாதத்தில் நமக்கு உடனே சர்வீஸ் கிடச்சிரும். உடனே போரை போட்டு நம்ம தண்ணி, இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி சூப்பராக இருக்குது. எல்லாமே விவசாய பூமி தான். தண்ணி நல்லா குடிக்கக்கூடிய தண்ணி தான். அதனால் போர் போட்டோம்னாக்கா நல்லா தண்ணி கிடச்சிரும். பக்கத்தில் சர்வீஸ் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம உடனே விவசாய நிலத்துக்கு போதுமான அளவுக்கு மொத்தமே 5 ஏக்கர் தான். அதனால் ஒரு போர் போட்டோம்னாக்கா 5 ஏக்கர் பாயிற அளவுக்கு நல்ல தண்ணி வசதி இருக்குது. இந்த பாருங்கள், அவங்க பாதை போட்டு உள்ளே தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மண் நல்ல ஆழமான செம்மண் பூமிங்க. செம்மண் தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். நமக்கு போர் போட்டது இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் பூரா நல்லா போர் போட்டோமே. மழை அடிவாரன்றதுனால நல்லா தண்ணி வசதி இருக்குது. அதனால் சூப்பரான இடம். 5 ஏக்கர் தான் இருக்குது, அதிகமாகலாம் இல்லை. நம்ம வந்து இந்த முள் செடி அதுலாம் அதிகமாக முளைச்சி கிடக்கிறதுனால தான் அவங்க கம்மியான விலை சொல்கிறாங்க. அந்த விலைக்கு கம்மியாக அங்கிட்டு கிடைக்கிறது கஷ்டம். நான் அக்கம் பக்கத்துலேயும் விசாரிச்சிட்டேன். ரொம்ப குறைக்கவே மாட்டாங்க. அவங்க சொன்ன ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். அவங்க அதிகமாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த இதுக்கு தான் போகும்னு சொல்லியிருக்கோம். சரி வாங்க வந்து பாருங்கள், பிடிச்சிக்கிச்சுனாக்கா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இடம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுனாக்கா நம்ம இங்கே பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் இன்னும் நிறைய இடம் இருக்குது. நம்ம வேணும்டா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு 5 ஏக்கர் இருக்குது. 5 ஏக்கரே நமக்கு போதும்னு நினச்சிங்களாக்கா ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி தண்ணி வசதி வந்துருச்சுனாக்கா 5 ஏக்கரு ஃபுல்லாக நம்ம விவசாயம் பண்ணலாம். இல்லை இன்னும் நமக்கு கூட இடம் வேணும்னு சொன்னால் நம்ம வாங்கிட்டு இங்கே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே பக்கத்தில் இருக்க தோட்டத்தை 1 ஏக்கர் 2 ஏக்கர் இப்படிமா வச்சுருப்பாங்க.
அவங்கக்கிட்ட நம்ம ஜாயிண்டாக வர்றது நம்ம இடத்த ஒட்டி வர்ற இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இங்கனக்குலாம் நம்ம ஒரு 50 ஏக்கர் தேற்றலாம். அந்த அளவுக்கு இடம் இங்கிட்ட எல்லாம் கொடுக்குறவங்கலாம் நிறையா இருக்காங்க. ஆனால் எல்லா தோட்டமே இந்த இடத்த தவிர எல்லாமே விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது விவசாய நிலனால கொஞ்சம் கூட சொல்லுவாங்க ரேட்டு. இது வந்து நல்லா முள் முளைச்சி கிடக்கு. இதில் நமக்கு செலவும் இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 1,00,000க்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு ஜேசிபியை விட்டு ஒரு ஏக்கரையும் பூராத்தையும் முள்ளை பிடுங்கணும். முள்ளை பிடுங்கிட்டோம்டாக்கா பிடுங்கி நல்லா தீய வச்சிட்டோம்டாக்கா அழகான சூப்பரான இடமாயிரும். அவங்க வந்து சைடில் இருக்க அந்த அளக்கிற இடத்துல மட்டும் முள்ளை வெட்டி கொடுத்து பூரா அளந்து கொடுத்துருவாங்க. அவங்க இடத்த அளந்து கொடுத்துட்டாங்களாக்கா மற்றது நம்ம இந்த முள்ளை பிடுங்கி க்ளீன் பண்ணுறதுலாம் நம்ம வேலை தான் இருக்கும். இந்த இடத்த நம்ம வாங்கிட்டோம்டாக்கா நல்லா ஒரு போரை போட்டு தண்ணி உருவாயிருச்சுனாக்கா ஃப்ரீ சர்வீஸை எடுத்து நம்ம வீட்டுக்கு இது பண்ணிவிட்டு தென்னம்பிள்ளையை போட்டு யாருக்கிட்டையாவது சும்மா இதை பார்த்துக்குங்க, உங்களுக்கு இவ்வளவு மாதம் தர்றேன் அப்படின்னு சொன்னால் அவர் நல்லா தனியாக ஓட்டி விட்டுருவார். நமக்கு டைம் கிடைக்கும்போது அந்த டயத்தில் வந்து இந்த இடங்கள்லாம் தோட்டங்கள்லாம் மறுபடியும் எப்படி இருக்குது, கண்டெல்லாம் எப்படி தென்னங்கண்டு வச்சோமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லை நம்ம வாங்கி போட்டு பின்னாடி ஒரு நல்ல இதுக்கு விற்கலாண்டா இந்த முல்லைப்புறம் பிடிங்கிடணும். முல்லைப்புறம் பிடிங்கிட்டோம்னாக்கா அதை பிடுங்கி எரிஞ்சிட்டு சின்ன உழவு போட்டு அப்படியே கூட விவசாயம் பண்ணாமல் கொஞ்சம் நாளைக்கு போட்டிருந்து எந்த முள்ளையும் முளைக்க விடாமல் நார்மலாக வச்சுருந்தோம்னாக்கா ரேட்டு கூட போகும். நம்ம இப்போ வாங்கி போட்டாலே நமக்கு இன்கம் தாங்க. கொஞ்ச நாள் கழித்து இது டபுளாக விற்க ஆரம்பிச்சிடும். அதனால் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த பட்ஜெட் கம்மி தான். விலை கம்மின்னா நமக்கு அதுக்கு தகுந்த தான் இடமும் கிடைக்கும். ரேட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு ரேட்டு கூட பட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த இடம் கிடைக்கும். நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். பக்கத்தில் பூரா மலை தெரியுது பாருங்கள். மலையை ஒட்டி தான் இந்த இடம் இருக்குது. வேணும்னா எனக்குலாம் நம்ம இன்னும் ஒரு 50 ஏக்கர் சேர்த்து வாங்கலாம். இதே ரேட்டுக்கு வாங்க முடியாது. இன்னும் விவசாய நிலங்கள் தான். இது ஒன்று மட்டும்தான் தரிசு. மற்ற இடங்கள்லாம் விவசாய நிலங்களாக இருக்குது. தென்னை மரம்லாம் தெரியுது பாருங்கள். அதனால் அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிச்சுனாக்கா இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நீங்களே கிரையம் போட்டு வாங்கிக்கலாம். இந்த இடம் தெரியுது பாருங்கள். இதான் மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் இல்லைன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நான் சரியாக கவனிக்கல. 1.5 கிலோமீட்டர் தூரம் போனோம்னாக்கா அந்த இடம் வந்துடும். இது எல்லாமே பஸ்ஸு எல்லாமே போகிற ரூட்டு தான். அருமையான இந்த பஸ் ரூட்டு மேலே தான் இருக்குது இடம். இங்கேருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்னா பைக்கோ எதுலேருந்து போகலாம். இல்லைன்னா எனக்குலாம் ஆட்டோ கிடைக்கும். ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டா அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. பாருங்கள், அங்கே ஒரு பஸ்ஸு வந்து நிற்கிது பாருங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு. இடம் வந்து இங்கேருந்தே பஸ்ஸு போக்குவரத்து. நமக்கு கூலிக்கு ஆள் வேணும்னா இங்கேருந்து தான் கூட்டிகிட்டு போகணும். இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு போனோம்னாக்கா இடம் சூப்பரான இடங்க. வேலைக்கும் ஆள் கிடைப்பாங்க. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.